விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, எழுவீர் வருவீர் இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். திருப்பலி முன்னுரை. அன்பின் சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலிக்கு எஸ்ரா அன்பியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய திருப்பலியில் நாம் திருத்தூதர்களாகிய பேதுரு மற்றும் பவுலின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இவர்கள் இருவரும் கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகம் முழுவதும் பரப்ப முக்கிய பங்கு வகித்தவர்கள். திருத்தூதர் பேதுரு இறைமகன் இயேசுவால் திருச்சபையின் பாறையாக அழைக்கப்பட்டவர். திருத்தூதர் பவுல் நற்செய்தியின் வெளிச்சத்தை பிற இனத்தவருக்கு கொண்டு வந்தவர். இவர்கள் இருவரும் தங்கள் வாழ்நாளையே கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து மறை சாட்சியாக மரித்தவர்கள். இவர்கள் இருவருமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி திருச்சபையை பலப்படுத்தினர். இந்நாள் நம்மை அவர்களுடைய விசுவாசத்திலும் அர்ப்பணிப்பிலும் ஆழமாக வளர அழைக்கிறது. நம் வாழ்விலும் இவர்களின் உதாரணம் பிரகாசிக்கட்டும் என இறைவனை வேண்டி விழாவை தொடங்குவோம். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய எஸ்ரா அன்பேத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களின் நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், செய்கின்ற தொழிலிலே விருத்தியை காணவும், விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும், முதியவர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும், இந்த அன்பியங்களில் உள்ள குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் விவேகத்திலும் வளரும்படியாகவும், வேலை வாய்ப்பு இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு கிடைத்திடவும், குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய உடல் உள்ள சுகத்துக்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் நல்ல மழை பெய்து சிறப்பாக நாடும் வீடும் நிறைவாக செழிக்கவும் ஜெபிக்கிறார்கள். மேலும் அச்சங்குன்றம் திருவாளர் ஜான் தர்மராஜ் பிளாரன்ஸ் குடும்பங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த அனைத்து காரியங்கள் நன்றியாகவும், குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவும், பேத்தி ஹில்லாரி சுகப்பிரசமானது நன்றியாகவும், பேரன் பேத்தி பூட்டன்கள் நல்ல சுகம் பெறவும், ரிச்சர்ட் சேவியர் ஸ்டெல்லா குடும்ப சமாதான நிலவும், குடும்ப ஒற்றுமைக்காகவும், குடும்பத்திலே மறித்த அருளையா மிக்கேல் தெனிஸ் ஜான் தர்மராஜ் ஆகியோரின் ஆண்மை இலைப்பாட்சிக்காக ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் சூசை சாரால் குடும்பங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்குடும்பத்தில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மை நன்றியாகவும், பிள்ளைகள் மரிய ஆன்சி ஆல்வின் ஆசீர் ஆல்வின் படிப்பு முன்னேற்றத்திற்காகவும், படிப்பிலும் ஒழுக்கத்தில் ஞானத்தையும் சிறந்து விளங்கும், குடும்பத்தில் அமைதி கிடைத்திடவும், செய்யும் தொழில் ஆசீர்வதிக்கப்படவும், குடும்பத்திலே மரித்த அந்தோனியாகப்பன் பிரான்சிஸ் ஜோசப் ஆண்மை இலைப்பாட்சிக்காக ஜபிக்கிறார்கள். நாமும் தூய திருப்பலியில் கடவுளுடைய அருளுக்காக ஆசீருக்காக சிறப்பாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு
எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தரும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே,
ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரை தூயவர், நீ ஒருவரை ஆண்டவர், நீ ஒருவரை உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, அப்போஸ்தலர்களான புனிதராயப்பர் சின்னப்பர் ஆகியோரின் வணக்கமும் புனிதம் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திருச்சபை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது திருத்துதர் பணிகள் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தொடக்க கால திருச்சபையில் நெருக்கடிகள் சூழ்ந்திருக்கும் போது விசுவாசத்தை இழக்காமல் நம்பிக்கையோடு நம்பிக்கையாளர்கள் பயணித்ததையும், அவ்வாறு பயணிக்கும் போது இறைவன் தூதர்களை அனுப்பி தன் மக்களை பாதுகாத்ததையும் எடுத்துரைக்கும் இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை.
ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் முதலாம் காவல் நிலையையும் இரண்டாம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி, ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34. பாட வேண்டிய பல்லவி. இறைவசனம் 8. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். சொல்லுவோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். பாடுவோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். மீண்டும் இணைந்து பாடுவோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களித்து பாடுவார்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். மீண்டுமாக இணைந்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி ஆண்டவரை நான் மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகை அச்சத்தினுமின்று அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சி அடைவார்கள், வெட்கத்தால் தலைகுனிய மாட்டார்கள். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். எல்லா நெருக்கடியிலிருந்தும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். மீண்டுமாக இணைந்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை
அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. தீமோத்தியாவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இந்த வாசகத்தில் பவுலடியார் தனது பணிவாழ்வில் ஏற்பட்ட போராட்டங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டதையும் வாழ்வில் இறுதி வரை போராடி நம்பிக்கையை இழக்காமல் காத்து கொண்டதையும் எடுத்து காட்டுகிறார். இவரை போல உலகில் நாம் சந்திக்கும் சவால்களை எதிர்கொண்டு நம்பிக்கையோடு பயணிக்க இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 6 முதல் 8 முடிய மற்றும் 17, 18. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயு எழுதிய 4ஆம் அதிகாரத்திலிருந்து வாசகம். இறை வசனங்கள் 6 முதல் 8 முடிய மற்றும் 17, 18. நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட வேண்டியது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து என் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள்.
ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே உனக்கு வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்னையாம் தாய் திருச்சபை இரட்டை அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய, திருச்சபையின் இரு தூண்கள் என்று அழைக்கப்படக்கூடிய புனித ராயப்பர், புனித சின்னப்பருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. வழக்கமாக திருச்சபையிலே ஞாயிற்றுக்கிழமை எந்த புனிதருடைய திருவிழாவையும் கொண்டாடுவது கிடையாது. ஆனால் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த இரட்டை அப்போஸ்தலர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த இரட்டை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடிய புனித ராயப்பர், புனித சின்னப்பரை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது, இரண்டு பேருமே வெவ்வேறு ஆளுமைகளை கொண்டவர்கள். இவர்களுடைய குணநலன்கள், இவருடைய பண்புகள் எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இவர்கள் இருவருமே வெவ்வேறு நிலைகளில் இருந்து வந்தவர்கள், வெவ்வேறு நிலையில் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் இவர்களிடையே இருந்த ஒரே ஒரு ஒற்றுமை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் தாய் திருச்சபை இந்த இருவருக்கும் இந்த ஒரே நாளிலே பெருவிழா எடுத்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இவர்கள் இருவரையும் ஒரே நாளில் கொண்டாட வேண்டும், தனித்தனியாக கொண்டாடி இருக்கலாமே என்று கூட நம்முடைய மனதிலே கேள்விகள் எழலாம். தொடக்கத்திலே பிப்ரவரி 22ஆம் தேதி, அதாவது 4ஆம் நூற்றாண்டிலே புனித ராயப்பருடைய தலைமை பீடம் என்று சொல்லி திருவிழா கொண்டாடப்பட்டது. பின்பு ஜூன் 29ஆம் தேதி ராயப்பருக்கு என்று மட்டும்தான் திருவிழா கொண்டாடப்பட்டது. அது கொண்டாடப்பட்டாலும் கூட அதன் அருகில் உள்ள புனித பவுலுடைய திருத்தலத்திலே திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இப்படி ஒரே நாளிலே திருத்தந்தை 2 திருப்பலிகளை நிறைவேற்றினார். புனித பேதுருவனுடைய பேராலயத்திலும் அதே நேரத்திலே புனித பவுலுடைய திருத்தலத்திலும் திருப்பலிகளை நிறைவேற்றினார். ஏன் 2 திருப்பலிகள் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் வர மீண்டுமாக கொஞ்ச நாள் கழித்து ஜூன் 29ஆம் தேதி புனித ராயப்பருக்கும், ஜூன் 30ஆம் தேதி புனித பவுலுக்கும் என்று சொல்லி திருவிழா கொண்டாடப்பட்டது. மீண்டுமாக திருச்சபை கூடி ஆலோசித்து 1969ஆம் ஆண்டு நிரந்தரமாக இந்த 2 புனிதர்களையும் ஒரே நாளிலே நாம் கொண்டாட வேண்டும். ஏனெனில் இந்த 2 புனிதர்களுமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவர் வழி நடந்தவர்கள், ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், எல்லாவற்றிற்கு மேலாக தங்களது உயிரை கொடுத்து இந்த திருச்சபையை வளர்த்தவர்கள். எனவே இவர்கள் இருவரையும் ஒரே நாளிலே கொண்டாட வேண்டும். அது திருவிழாவாக அல்ல, மாறாக பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி தாய் திருச்சபை முடிவு செய்தது. 1969ஆம் ஆண்டிலிருந்து இந்த திருவிழா ஜூன் 29ஆம் தேதி இரட்டை அப்போஸ்தலர்கள் திருச்சபையின் தூண்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்கள் இருவருக்கும் திருவிழா கொண்டாடப்பட்டது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ராயப்பர், புனித சின்னப்பருடைய வாழ்க்கையை நமக்கு நன்றாக தெரியும். இந்த புனிதர்களுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் எதுவாக இருக்க முடியும்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனுபவம். இன்றைய நாளிலே கிறிஸ்துவனுடைய அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? கிறிஸ்துவனுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு எனது வாழ்வு மாற்றப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டாம்.
வாழ்க்கையில் இந்த அனுபவம் என்ற வார்த்தை பல நேரத்திலே நம்மை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது. நான் அனுபவப்பட்டுட்டேன், என் அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த அனுபவத்தில் என்ன மாதிரி யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி பல நேரத்திலே இந்த அனுபவத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை படிப்படியாக கட்டிக்கொண்டு இருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய அனுபவம் என்பது வேறு, ஆனால் கடவுளுடைய அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். நாம் ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவளாக இவ்வளவு காலம் இந்த சமூகத்திலே நான் வாழ்ந்து வந்திருக்கின்றேன். எனது அனுபவம் என்ன? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், புனித பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீர் வாழும் கடவுளின் மகன், நீர் மெஸ்ஸியா என்று குறிப்பிடுகின்றார். இறைத்தந்தை வெளிப்படுத்தினாலும் அந்த இறைத்தந்தையோடு உள்ள உறவின் அடிப்படையில் தான் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார். பவுல் சொல்கிறார், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று குறிப்பிடுகின்றார். அனுபவம் ஒரு மனிதனை மாற்றுகின்றது, மேலே உயர்த்துகின்றது, படிப்படியாக அவனுடைய வாழ்விலே ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனுபவம் எதிலிருந்து ஆரம்பிக்கும்? தோல்வியிலிருந்து ஆரம்பிக்கும். அனுபவம் என்பது ஒரு படிப்பினை, அனுபவம் என்பது ஒரு கற்றல். பேதுருவின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே. பேதுரு யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், அவருடைய சகோதரர் அந்திரேயா பேதுருவை அழைத்து வந்தார் என்று வாசிக்கின்றோம். ஆனால் மற்ற 3 நற்செய்திகளிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவரே பேதுருவை அழைத்தார் என்று வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டிருக்கின்றார், கூட்டம் அதிகமாக வருகின்றது. ஆண்டவர் இயேசு இந்த பேதுருவிடம் படகை கடனாக கேட்கின்றார். உன் படகை கடனாக கொடு, உன் படகிலிருந்து நான் போதிக்க வேண்டும், அப்போதுதான் நிறைய மக்கள் என்னை பார்க்க முடியும், நிறைய மக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க முடியும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். பேதுரு தனது படகை ஆண்டவரிடம் கொடுக்கின்றார். நற்செய்தி அறிவித்து முடிச்சாச்சு. ஆண்டவர் பேதுருவை பார்க்கின்றார். பேதுருவினுடைய கண்களிலே ஒருவித ஏமாற்றம், ஒருவித விரக்தி. ஏன் இந்த ஏமாற்றம், ஏன் இந்த விரக்தி? ஆண்டவர் உற்று பார்க்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை உற்று பார்க்கின்ற பொழுது நம்மை ஆசீர்வாதமான காரியங்களுக்கு அவர் அழைத்து செல்வார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே தான் பாடிய திருப்பாடலிலே அவரை உற்று பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், அந்த வெண்கல பாம்பை உற்று பார்த்தோர் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் பேதுருவை உற்று பார்க்கிறார். ஏன் உனக்கு இந்த ஏமாற்றம், ஏன் உனக்கு இந்த விரக்தி? குறிப்பிடுகின்றார், ஐயா இரவு முழுவதும் நாங்கள் கண் விழித்து பாடுபட்டு உழைத்தோம், எங்களுக்கு ஒன்றும் அகப்படலை, எங்களுக்கு ஒரு மீனும் அகப்படவில்லை என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடுபட்டு உழைத்து வீணாகி போய்விட்டதா? ஆண்டவரை உற்று பாருங்கள், ஆண்டவரை உற்று பாருங்கள். இல்லத்திலே விரக்தி ஏற்படுகின்றதா? ஆண்டவரை உற்று பாருங்கள். ஏமாற்றம், தோல்வி வருகின்றதா? ஆண்டவரை உற்று பாருங்கள். ஆண்டவரை உற்று பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை உற்று பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்கின்றார், இன்னும் சற்று ஆழத்திற்கு சென்று நீ வலையை போடு என்று குறிப்பிடுகின்றார். மீண்டும் விரக்தியான வார்த்தை. ஐயா இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்து விட்டோம், ஒன்றும் கிடைக்கல, நான் மீனவன், எனக்கு தெரியாததா? ஆனாலும் உம்முடைய வார்த்தையை நம்பி நான் கடலிலே வலையை வீசுகின்றேன். என் அன்புக்குரியவர்களே, தெய்வம் சொல்கின்ற பொழுது அங்கே ஆசீர்வாதம். நிறைய மீன்பாடை காண்கின்றார். ஆச்சரியமான ஒன்று, அதிசயமான ஒன்று, இழுக்கக்கூட முடியாமல் விவிலியம் சொல்கிறது வலை கிளியக்கூடிய அளவுக்கு அதிகமான மீன்பாட்டை அவர் பெற்றுக்கொண்டார் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை உற்று பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் என்று. புனித பவுலுடைய வாழ்க்கைக்கு வருவோம். புனித பவுலுடைய அனுபவம் என்ன? இரட்டை குடியுரிமை பெற்றிருக்கின்றேன், அது மட்டுமல்ல கமாலியல் என்ற பேராசிரியரிடம் கல்வி கற்றிருக்கின்றேன், பரிசேயன் என்பதிலே நான் பெருமைப்படுகின்றேன்.
இதோ கிறிஸ்தவர்களை நான் கொன்று குவிப்பதிலே எனக்கு தீராத ஒரு ஆசை என்று சொல்லி தமஸ்கு நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த பவுல் கடவுளால் தடுத்து ஆட்கொள்ளப்படுகின்றார். விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், குதிரையிலிருந்து விழுந்தது சவுல் அல்ல, மாறாக சவுலுடைய எண்ணத்தில் இருந்த அவருடைய பெருமை, பொறாமை, கோபம் அனைத்துமே குதிரையிலிருந்து கீழே விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. அனுபவம் மாறப்படுகின்றது. அங்கு அவர் கடலிலே ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். இவர் கீழே விழுந்து ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். கேட்கின்றார், சவுலை சவுலை நீ என்னை ஏன் துன்புறுத்துவதேன் என்று கேட்டபோது, ஆண்டவரை நீர் யார்? துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று சொல்கின்ற பொழுது வாழ்வு மாறுபடுகின்றது. 3 நாட்கள் கண் தெரியாமல் அனானியா என்ற இறைவாக்கினரிடம் அவர் தன்னை பரிசோதித்த போது ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். அதனால தான் அவரால் சொல்ல முடியுது, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்லி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அனுபவத்தின் வாயிலாக நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம்? பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் யாரிடமும் சண்டைக்கு போகக்கூடாது. நாம் எல்லோருமே பாவிகள், நீங்களும் நானும் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பவுலடியார் சொல்வது போல பாவிகளிலே முதன்மையான பாவி நான் தான் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராயப்பரை போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய காலடியிலே விழ வேண்டும். இதுதான் நமக்கு பாடம். ராயப்பரை போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய காலடியிலே விழ வேண்டும். புனித பவுலை போல நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய ஆணவத்திலிருந்து, நம்முடைய பொறாமையிலிருந்து, புகழிலிருந்து, அதிகாரத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி வர வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மையே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திமிரு பிடித்து அலைந்து விடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் என்று திமிரு பிடித்து அலைந்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, அப்படி அலைந்தோம் என்றால் கடவுள் நம் பக்கத்தில் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை மாற்றுவார், புதிய வாழ்வுக்கு மாற்றுவார். மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை எப்படி ஆண்டவர் மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொன்னாரோ, அதே போல கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக தமஸ்கு நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த சவுலை புனித பவுலாக மாற்றி ஆண்டவருடைய நற்செய்தியின் கருவியாக மாற்றினாரோ, அதே போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கருவியாக மாற்றப்படுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிதமாக பெற்றுக்கொள்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித பேதுருவும் புனித பவுலும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அனுபவத்தின் வாயிலாக. 2 பேருமே நம்பிக்கையில் நிலைத்து நின்றவர்கள், நம்பிக்கையை வெளிப்படுத்தியவர்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலிலே நடந்து வருகின்றார். அதை பார்த்து அப்போஸ்தலர்கள் பயந்து போகிறார்கள். ஐயோ பேய், ஐயோ பூதம் என்று சொல்லி பயந்து போய் விடுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நான் தான் ஆண்டவர் என்று குறிப்பிடுகின்ற பொழுது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, கடலில் நடந்து வருவர் நீர்தான் என்றால் எனக்கும் கட்டளையிடும், நானும் கடலிலே நடந்து வர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். நானும் கடலில் நடந்து வர வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், வா என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவரை பார்த்து நடக்கின்றார், பிரச்சனை இல்லை. எப்போது தன்னை பார்க்கிறாரோ அப்போது கடலுக்குள்ளே மூழ்கிவிட்டார். ஆண்டவர் கரம் பிடித்து அவரை தூக்குகின்றார். சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார், நம்பிக்கை குன்றியவனை என்று குறிப்பிடுகின்றார், நம்பிக்கையில் குறைந்தவனை என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரத்திலே ஆண்டவருக்கு அருகில் செல்கின்ற பொழுது நம்பிக்கை இல்லாமல் செல்கின்றோம், நம்பிக்கையிலே குறைவுபாட்டோடு செல்கின்றோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ நம்பிக்கையில் ஒருபோதும் குறைவுபடாதே, தயங்காதே, ஆண்டவரை பற்றிக்கொள் என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவரை இறுக பிடித்துக்கொள் என்று சொல்கிறார். அவர் உன்னை காப்பாற்றுவார் என்று குறிப்பிடுகின்றார். பவுலடியாருடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளுங்கள். எத்தனை அடி, எத்தனை ஏளன பேச்சுகள், எத்தனை முறை அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். கல்லால் எரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் மீது கற்கள் வீசப்பட்டன. ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். என் அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை பற்றி கொள்கின்ற பொழுது நம்மை எந்தவித துன்பமும் நம்மை நெருங்காது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தான் திருப்பாடல் சொல்கிறது, எல்லாவித நெருக்கடியில் இருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. எல்லா வகை அச்சத்தில் இருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு முதல் வாசகத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். சிறைச்சாலையில் இருக்கிறார் பேதுரு, கையில் விலங்கப்படுகிறது, ஆனால் அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கார். என்ன ஆச்சரியம்! நீர் இருப்பது சிறைச்சாலை, உமது கால்களும் கரங்களும் சங்கிலியால் பிணையப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது உமக்கு எப்படி தூக்கம் வரும்?
ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் ஒருபோதும் பதற்றமடையான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் உண்மை. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மீது எவ்வளவு தூரம் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அதே போல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள், நம்பிக்கையோடு ஆண்டவரை புகழ்கிறார்கள். துன்பம் தானே, கஷ்டம் தானே, வேதனை தானே, சிறைச்சாலையில் இருக்கிறீர்களே, ஒப்பாரி வைக்கவில்லையா, கண்ணீர் விடவில்லையா? ஆண்டவரை எப்படி போற்றி புகழ முடியும்? எவன் ஒருவன் ஆண்டவரை மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறானோ அவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை. திருப்பாடல் 23 சொல்கிறது மிக தெளிவாக, அவர் என் கோலும் நெடுங்களையுமாக இருக்கின்றார், நான் எதற்கும் அஞ்சினேன். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை நினைத்து நினைத்து என்னால் மகிழ்ச்சி அடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விவிலியத்தை எடுத்து பார்ப்போம். இஸ்ராயேல் மக்கள் பயணம் செய்த போது செங்கடலை பார்த்து பயந்து போனார்கள். ஆனால் மோயிசனுடைய அனுபவம், மோயிசனுடைய நம்பிக்கை, கோலை நீட்ட செங்கடல் இரண்டாக பிரிந்தது, கடல் கட்டாந்தரையாக மாறியது. தன்னுடைய மாமனார் ஜெத்ருவிடம் மோசே சொல்கிறார், பார்வோனிடமிருந்தும் எகிப்திய மக்களிடமிருந்தும் ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார், நான் நம்பிக்கையோடு இருந்தேன். அதே போல தானியேல் சிங்க குகையிலே தூக்கி போடப்பட்ட போது ஆண்டவர் என்னை விடுவித்தார், நான் நம்பிக்கையோடு இருந்தேன் என்று சொல்லப்படுகிறது. 3 இளைஞர்கள் எரியும் தீச்சொலையிலே தூக்கி எறியப்பட்ட போது அவர்கள் புகழ்ந்து கொண்டிருந்தார்கள், எப்படி ஆண்டவர் எங்களை விடுவித்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் செக்கரியாவினுடைய பாடலில் கூட நாம் வாசிக்கின்றோம், என்னை வெறுப்போர் அனைவரிடமிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்று சொல்லி பாடப்படுகின்றது. நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். வாழ்க்கைதான், இந்த வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம், ஏளன பேச்சுக்களை நாம் உணர்ந்திருக்கின்றோம். பல பேர் கைவிட்டு இருக்கிறார்கள், பல பேர் நம்மை தூற்றி இருக்கிறார்கள். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். சீயோன் மலை போல நமது நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைப்போம். அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மனமாற்றம், எப்படிப்பட்ட மனமாற்றம்? பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் சிலுவையை சந்திக்க வேண்டும், நான் சிலுவையில் சாக வேண்டும் என்று சொன்னபோது பேதுருவுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடா மனுஷன் இது, இவரை நம்பி வந்தா ஏதோ பெரிய பதவி கிடைக்கும், பெரிய அதிகாரம் கிடைக்கும் நினச்சிட்டு வந்தா, இந்த மனுஷன் நான் சிலுவையில் சாக வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு சிலுவையை சாவே வரக்கூடாது என்று சொல்கிற போது ஆண்டவர் சொன்னார், அப்பாலை போ சாத்தானே என்று சொன்னார். நீ கடவுளுக்கு உகந்தவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு உகந்தவை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, மீண்டும் சொல்கின்ற பொழுது உணர்ச்சி வசப்பட்டு சொல்கின்றார், ஆண்டவரே உம்மோடு சாக நானும் தயார் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், சும்மா அந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, சும்மா பொய்யெல்லாம் சொல்லாத, நீ மறுதளிப்பாய், நீ மறுதளித்த பின் தான் சேவல் கூவும் என்று சொன்ன போது, இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா தத்ரூபமாக எடுத்திருப்பான். ஆண்டவர் என்ன செய்வார், அங்கே அரண்மனையில் விசாரிக்கப்பட்டிருப்பார். பேதுரு வந்து பணி பண்ணிட்ட அவர் சொல்லுவார், எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுவார். 3 முறை மறுதளித்த பின்பு ஆண்டவர் உற்று பார்ப்பார். அப்போ சேவல் கூவும், தத்ரூபமாக எடுத்திருப்பான். ஆண்டவர் உற்று பார்ப்பார். ஆண்டவர் உற்று பார்த்த உடனே இந்த பேதுரு என்ன செய்வார் தெரியுமா? முகத்தை மூடிக்கொண்டு வெளியே போய் குமிறி அழுவார், கண்ணீர் விட்டு அழுவார். ஆண்டவரை நான் மறுதளித்து விட்டேனே என்று சொல்லி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பேதுரு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அழுததாக பார்க்கின்றோம். ஆண்டவரை நான் காட்டி கொடுத்து விட்டேன், ஆண்டவரை நான் மறுதளித்து விட்டேன், தெரியவே தெரியாது என்று சொல்லிவிட்டேன். பிரியமான சகோதர சகோதரி, இந்த பேதுரு மட்டுமல்ல, பல நேரத்திலே நாமும் ஆண்டவரை மறந்திருக்கின்றோம், பாவம் செய்திருக்கின்றோம், ஆண்டவரை காட்டி கொடுத்திருக்கின்றோம், ஆண்டவரை மறுதளித்திருக்கின்றோம். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் செய்த பாவங்களுக்காக மனமாற்றம் அடைய வேண்டும், கண்ணீர் விட்டு அழ வேண்டும், கண்ணீர் விட்டு அழ வேண்டும். ஆண்டவர் கேட்டார்ல, நீ என் அன்பு செய்கிறாயான்னு கேட்டார்ல. பேதுரு சொன்னாரு, நான் ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே என்று சொன்னார். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? என் ஆடுகளை மேய், என் ஆட்டிக்குட்டிகளை மேய் என்று சொன்னார். அதே ஆண்டவர் இன்று நம்மிடம் கேட்கின்றார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? இந்த உலகத்தினுடைய பொருட்களை விட, இந்த உலகத்தினுடைய மனிதர்களை விட நீ என்னை அன்பு செய்கிறாயா? நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்?
என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் காம் என்று சொல்லுவோம் என்றால் ஆண்டவர் கேட்பார், நீ என்னை எப்படி அன்பு செய்ய போகிறாய்? பேதுரு ஆண்டவரை அன்பு செய்தார். எப்படி என்றால், இதோ என் தலைவனை சிலுவையில் அறைந்தார்கள், ஆனால் என்னை என் தலைவனைப் போல சிலுவையில் அறைய வேண்டாம், என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொன்னார். அதுதான் உயர்ந்த அன்பு. அதுதான் உயர்ந்த அன்பு. நம்ம சிலுவையிலெல்லாம் அறையப்படணும் தேவையில்லை. ஆனால் எப்படி ஆண்டவரை அன்பு செய்ய போகிறோம்? ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? உன் மனைவியை அன்பு செய், உன் பிள்ளைகளை அன்பு செய், இந்த ஊரில் வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் அன்பு செய், மனதார மன்னித்துக்கொள், ஏற்றுக்கொள் என்று ஆண்டவர் கேட்கக்கூடியதுதான் ஆண்டவருக்கு நாம் செய்யக்கூடிய உயர்ந்த அன்பு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிறர் குறை கூறாத வண்ணம் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து வேண்டும். பவுலடியார் சொல்கிறார், கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம், நாங்கள் திருப்பணி செய்கின்ற போது யாரும் குறை கூறாத வண்ணம் எங்கள் வாழ்வை அமைத்துக் கொண்டோம் என்று குறிப்பிடுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை ஆற்றலை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். அதனால்தான் பவுல் சொன்னார், எனக்கு உறுதியூட்டும் இறைவனின் துறையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொன்னார். நமக்கும் ஆற்றல் உண்டு எப்போது? ஆண்டவரை நாம் முழுமையாக நம்புகின்ற பொழுது. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடம் விரும்பி கேட்பது என்ன? நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். எப்படி அறிவிப்பது? எப்படி அறிவிப்பது? வாழ்க்கையால், வார்த்தையால் அறிவிக்க வேண்டும். பேதுரு சொன்னாரே, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பற்றி அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது, வாயை மூடிக்கொண்டு இருக்க முடியாது, எதை பெற்றுக்கொண்டேனோ அதை அறிவிக்கத்தான் முடியும் என்று சொன்னார். பயப்படவில்லை, துணிந்து சொன்னார். அதே போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உரு கொடுக்க வேண்டும், உயிர் கொடுக்க வேண்டும். இறையாட்சி இன்னும் கட்டி எழுப்பப்படாமல் இருக்கின்றது. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் என்றால் இந்த இறையாட்சியை முழுமையாக கட்டி எழுப்புவதற்காக, நாம் கட்டி எழுப்பப்படுவதற்காக அழைக்கப்படுகின்றோம். பவுல் நற்செய்தி அறிவித்தார். நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொன்னார், எனக்கு சாபம் என்று சொன்னார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித பேதுரு புனித பவுலினுடைய தாகத்தால், முழுமையான வாழ்வால், தியாகத்தால் நாம் ஒவ்வொருவருமே பற்றி எறிய வேண்டும். வாழ்விலும் நாம் சந்திக்கக்கூடிய துன்பத்திலும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த அப்போஸ்தலர்களைப் போல ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர்கள் வழியாக நம்மை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென்.
நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக்கொடுப்போம். அன்பின் நிறைவோ உமது புனித மக்களை கொண்ட திருச்சபை ஆசீர்வதியும். அவர்கள் செய்யும் பணியில் நம்பிக்கை வேரூட்டப்பட்டு நேர்மையோடு உமது திருச்சபைக்கு சாட்சியாகவும் ஒளியாகவும் இருந்து தூய ஆவியால் வழிநடத்திட உமது ஆசிரை தர வேண்டும் என்ற இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித பேதுருவும் புனித பவுலும் நற்செய்தி அறிவிக்க பணியில் சிறந்து விளங்கியதை போன்று எங்கள் மறை மாவட்டத்தில் பணி செய்யும் நற்செய்தி பணிக்குழு உறுப்பினர் பல்வேறு இடங்களில் நற்செய்தி அறிவித்து தங்களது வாழ்க்கையில் வாழும் நற்செய்தியாக வாழ்ந்திட தேவையான அருளை தர வேண்டும் என்ற இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய உலகில் பல குரல்கள் இளைஞரை கவர முயல்கின்றன. ஆனால் உமது குரலையே இளைஞராகிய நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எங்கள் உள்ளங்களை திறந்து உமது திருவுளத்தை அறிய தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நம்பிக்கை இழந்து தவிக்கக்கூடிய எமது மக்களுக்காக மன்றாடுகிறோம். வாழ்க்கையில் படக்கூடிய சோதனைகள், தோல்விகள், சவால்கள், இக்கட்டுகள், இன்னல்கள் இவற்றை கண்டு அஞ்சிடாமல் உள்ளிருக்கும் நம்பிக்கையின் ஒளியாகிய உம்மை ஒளியாக கொண்டு எதிர்கொண்டு செல்ல தேவையான வரத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர், உடன் இருந்தீர், உம்முடைய வல்லமையான செயல்களை உணரச் செய்தீர். அனைத்திற்கும் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தை கொடுத்திருக்கின்றீர். இந்த வாரத்திலே ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே உமது பேர் இரக்கத்தை நீர் புதுப்பித்தருளும். சிறப்பாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் உமக்கு மகிமையாக செய்ய ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, தூய பரிசுத்த திருப்பலியிலே என்னையே நான் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். பவுல் சொல்வது போல நல்ல போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இனி எனக்கென ஒதுக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றியாக என்று சொன்னார். ஆண்டவரே, விசுவாசத்திலே ஒருபோதும் தளர்வு உறாமல் நாங்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றையும் விசுவசித்து சிறப்பாக உமது மகிமைக்காக மாட்சிக்காக செய்ய ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த ஏழை குவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார் என்ற இறைவார்த்தை நாங்கள் மீண்டுமாக தியானிக்கின்றோம். சிறப்பாக உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எங்களுடைய மனதிலே எழுகின்ற எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற பருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே, நீன்றி நான் எங்கு செல்வேன்? மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. கனிகளை கொடுக்கும் கொடிகளின் முதல்வ
கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்பீர். கனிகளை கொடுக்கும் கொடிகளின் முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்பீர். ஒலிவேற் மலைக்கு உம்முடன் வருவேன், ஒலிவேற் மலைக்கு உம்முடன் வருவேன். உயிராய் உடலாய் உம்முடன் வாழ்வேன். சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இப்புனிதமான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் பலிபொருளோடு அப்போஸ்தலர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் வருவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறை விசுவாசத்துடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரும் புனித சின்னப்பரும் எங்களை மகிழ்விக்கின்றன. ராயப்பர் நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினியோரை கொண்டு தொடக்க திருச்சபையை ஏற்படுத்தினார். புனித சின்னப்பர் நம்பிக்கை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கியவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனித வானதூதன் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், போற்றுகிறோம், வணங்குகின்றோம், புகழ்கின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவியிருக்கும் முது திருச்சபையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர், சிறப்பாக இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய எஸ்ரா அன்பேத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், மேலும் இந்த நாளிலே கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் ஜான் தர்மராஜ் ஃப்ளாரன்ஸ் குடும்பத்தையும், மேலும் திருவாளர் சூசை சாராள் குடும்பத்தையும் நீர் நிறைவாக அபரிதமாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய அந்தோணி யாகுப்பன், பிரான்சிஸ் ஜோசப், மேலும் அருள் ஐயா, மிக்கேல் தெனிஸ், ஜான் தர்மராஜ் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய புனித ராயப்பர், புனித சின்னப்பர் மற்ற புனிதர்களோடு இணைந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் புனிதமான ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். உரிமை சொத்தான மக்களாக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஆண்டவர். இவர் தருகின்ற இந்த புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம்
இந்த உலகம் காணும் புது உதயம், அந்த இதயம் பாடும் ஒரு கீதம். இந்த உலகம் காணும் புது உதயம், தேவன் என்னை தேடி வரும் நேரம். ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும், வானம் பார்க்கும் பூமியை போல மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போல மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலேவா, அன்பின் மழையேவா, நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். நீரினை நாடும் மான்களைப் போல என் நெஞ்சம் உன்னகம் தேடுதே. நீரினை நாடும் மான்களைப் போல என் நெஞ்சம் உன்னகம் தேடுதே. நீதியின் கதிரேவா, நீரில்லா திருவேவா, இழப்பதில் இன்பம் கண்டிடவே, இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே. இழப்பதில் இன்பம் கண்டிடவே, இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வருகின்ற வாரத்தில் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் காலை 6 மணிக்கு திருப்பலி, புதன்கிழமை மாலை 7:15 மணிக்கு, வியாழக்கிழமை காலை 5:30 மணிக்கு, வெள்ளிக்கிழமை அன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று சரியாக 7:30 மணியளவில் திருப்பலி, தொடர்ந்து நற்கன்னி ஆசி நடைபெறும். சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது தெய்வீக திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிற்காக தலைவனையும் மன்றாடுவோம். புனித ராயப்பரின் மீட்பளிக்கும் நம்பிக்கை அறிக்கையில் உங்களை நிலைநிறுத்தி அதன் வழியாக திருச்சபையின் உறுதியான நம்பிக்கையில் உங்களை நிறுவி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித சின்னப்பரின் அயரா போதனையால் உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்துக்காட்டால் நீங்களும் பிற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. புனித ராயப்பர் சிலுவையாலும் புனித சின்னப்பர் வாளாலும் பரிசாக பெற்ற அந்த விண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தலைமைத்துவத்தாலும்
புனித சின்னப்பர் தமது போதனையாலும் இந்த இருவரும் தமது பரிந்துரையாலும் நம்மை மகிழ்வுடன் அழைத்து செல்வார்களாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வான்லோகராணி வையகராணி